ருக்மிணி தேவி அருண்டேல். பரதநாட்டிய கலையை வளர்ப்பதற்காக முக்கிய தொண்டாற்றியவர்களுள் கலையரசி ருக்மிணி தேவியும் ஒருவராவார். இவர் நடனக்கலைக்கே பெரும்பாலும் வாழ்நாளை அர்ப்பணித்த பெண்மணி என்று குறிப்பிடலாம். இவர் 1904 பிப்ரவரி மாதம் 29 சமஸ்கிருத அறிஞரான நீலகண்ட சாஸ்திரிக்கும் சேஷம்மாளுக்கும் 6வது பிள்ளையாக பிறந்தார். இவர் இளம் வயதிலேயே இசையில் மிகுந்த ஈடுபாடு உள்ளவர். அக்காலத்தில் சென்னையிலே இந்திய சமய பண்பாட்டு பணிகளில் ஈடுபட்டு கொண்டிருந்த பிரம்மஞான சங்கத்துடன் இவருக்கும் பெற்றோர் போல் ஈடுபாடு ஏற்பட்டது. அச்சங்கத்தில் பிரமுகராக இருந்த அருண்டேலை 1920 திருமணம் செய்தார். அத்துடன் இவருடைய பள்ளி படிப்பும் நின்றுவிட்டது. இதன் பின்பு ருக்மிணி தேவி அவர்கள் பொது நல்வாழ்வுக்கு அடிகோலினார். 1926 ஆஸ்திரேலியா சுற்றுப்பயணத்தின் போது பிரபல ரஷ்ய பலே நர்த்தகியான அன்னா பவலோனாவின் நட்பு இவருக்கு கிடைத்தது. இவர் இந்திய சாஸ்திரிய நடனங்களை கற்குமாறு தூண்டிவிட்டார். சாஸ்திரிய நடனமான பரதநாட்டியம் அக்காலத்தில் சதிர், சின்னமேளம், தாசியாட்டம் என பலவாறு அழைக்கப்பட்டது. இதனை மரபு வழி தேவதாசிகள் சிலரே ஆடி வந்தனர். இவர்கள் மத்தியில் ஒழுக்க சீர்கேடுகள் நிலவின. கோயில் கலையாக மிளிர வேண்டிய கலை விலை மாதற்குரிய கலை என கருதப்பட்டது. இதனால் இக்கலையை தூய வடிவில் கற்க விரும்பினர். பந்தனை நல்லூர் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை, மயிலாப்பூர் கௌரியம்மா முதலியோரிடம் செவ்வனே கற்றார். ஆயிரத்தி 1935 மார்கழி மாதம் பிரம்மஞான சங்கத்தின் வைர விழாவிலே அரங்கேற்றம் செய்தார். இக்கலையை கற்பதனால் எல்லோரும் உயர்நிலை அடையலாம் என்றார். இவருக்கு முன்பும் உயர் குடும்பங்களை சார்ந்த பெண்கள் பரதநாட்டியம் கற்றிருப்பினும் இவர் கற்கத் தொடங்கிய பின்புதான் பரதநாட்டியத்தில் ஒரு புதிய திருப்பம் ஏற்பட்டது. தமது நாட்டிய கச்சேரிகளை கச்சேரி என அழையாது பரதநாட்டிய கச்சேரி என அழைத்தார். இவ்வாறு சதிர் பரதநாட்டியம் ஆயிற்று. இவர் 1936 ஜனவரி மாதம் 6 கலாஷேத்ராவை ஸ்தாபித்தார். இது கலைகளின் புனிதமான இடமென தெளிவாக கூறியுள்ளார். இவரின் சகோதரன் மகள் ராதா என்ற ஒரு மாணவியுடன் ஆரம்பித்த இக்கலைக்கூடம் இன்று 2000க்கும் மேற்பட்ட கலைஞர்களை தோற்றுவித்துள்ளது. இவருடன் பல திறமையான கலைஞர்கள் பணிபுரிந்தனர். இங்கு பரதநாட்டியத்துடன் கதகளி, வாய்ப்பாட்டு, வீணை, புல்லாங்குழல், வயலின், மிருதங்கம், சித்திரக்கலை என்பன பிரதான பாடங்களாக கற்பிக்கப்படுகின்றன. நடன அரங்கு, நட்டுவாங்கம் ஆகியவற்றிலும் ஓர் சீர்திருத்தங்களை செய்து நடனக்கலையின் மதிப்பை உயர்த்தினார். பக்கவாத்திய கலைஞர்கள் அரங்கில் அமர்ந்து வாசிக்க வழிவகுத்து கலைஞர்களின் மதிப்பை மேலும் உயர்த்தினார். இந்திய அரசாங்கம் இவரை பாராட்டி பத்மபூஷன் விருது வழங்கியது. அமெரிக்காவில் உள்ள வெயின் பல்கலைக்கழகமும் கௌரவ கலாநிதி பட்டங்களை வழங்கியது. 1985 டிசம்பர் மாதம் தாம் உருவாக்கிய கலைக்கூடத்தின் 50ஆம் ஆண்டு நிறைவினை கொண்டாடினார். இப்பொன்விழா நடந்து 2 மாதங்களில் 24 மாசி மாதம் 1986 இறைவனடி சேர்ந்தார்.